ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன எலி மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அதே நேரம் ஒரு பூனை மரத்தடியில் படுத்து தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதன் கண்களில் ஒரு திட்டம். மரத்தடியில் இருந்து எழுந்து வந்த பூனை எலியிடம் சிரித்து பேசியது. நாம் நண்பர்களாயிருக்கலாமே என்று கூறியது. அந்த குட்டி எலி அப்படியே நம்பிவிட்டது. ஆனால் மற்ற எலிகள் ஓடி வந்து, இதுல ஏதோ தந்திரம் இருப்பது போல் இருக்கிறது என எச்சரித்தன. அச்சோ, அப்படியே! பூனை திடீரென பாய்ந்தது. ஆனால் எலிகளுக்கு பூனையின் சூழ்ச்சி தெரிந்ததால் பூனையிடம் இருந்து தப்பித்துக் கொண்டது. அதன் பின் பூனை தனியாக நின்றது. பூனையின் திட்டம் தோல்வியடைந்தது. அது திட்டமிட்டு பேசினாலும் பூனையின் நட்பு உண்மையான நட்பு இல்லை. பூனையிடமிருந்து தப்பித்த எலிகள் மகிழ்ச்சியாக ஒன்று சேர்ந்து நடனமாடின. நல்ல பாடம் கற்றுக்கொண்டன. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யாரையும் வார்த்தைகளால் நம்பாதே, செயல்களால் மதிப்பிடு.